ப்ளவுஸும் மறுபடியும் வச்சுட்டு பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் அளவு தானே நம்மளுக்கு வந்து இது வந்து. ஸோ இது சரியாக வரும். அப்போ நம்ம இந்த ஒரு சைடு 4 ஒட்டு போடுறதுக்கு இதில் நமக்கு 2 ஒட்டு போட்டால் போதும். மறுபடியும் இங்கேருந்து இந்த அளவு சரியான அளவு. இது நம்ம கலர் ஓகேவா. இப்போ இந்த அளவு நம்மளுக்கு கிடையாது, இந்த அளவுக்கு கிடையாது, பழைய அளவு மேலே உள்ள அளவு. அப்புறம் இதுக்கு வந்து கைக்கூலி வெட்டுவோம். கைக்கூலி வெட்டுறதுக்கு இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் நம்ம இந்த அளவில் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா 10 வருது. 10ல் பாதி 5, 10ல் பாதி 5 இப்படி கிராஸாக தான் நான் பிடிச்சிருக்கேன் இன்ச்சு டப்பர். 10ல் பாதி 5. ஸோ இந்த 5க்கு நேரம் ஒரு மார்க் கொடுத்துக்கிட்டோம். இந்த மார்க் கொடுத்துட்டு இந்த வளைவு இருக்குல்ல இதுலேருந்து ஒரு இன்ச், இதுலேருந்து ஒரு இன்ச் ஒரு மார்க் கொடுத்துட்டோம், 1 இன்ச். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து லைட்டாக வளைச்சிக்கணும் எடுக்கணும். இது வந்து டெப்த்து. இப்போ அந்த அளவு ப்ளவுஸோடைய ப்ளவுஸ்க்கு வந்து முன்பாகம் கட் பண்ண போகிறோம். முன்பாகம் கட் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ஒரு தோராயமாக இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம துணி போடுற மெத்தட் எப்படின்னா, கை வெட்டின பகுதி வந்து நம்ம வலது கை பக்கம் இருக்கணும். அதாவது நம்ம கை வெட்டின பகுதி இப்போ வந்து இந்த வளைவு இருக்கா, இது வந்து கை வெட்டின பகுதி. இது வந்து நேர் பீஸ் போட போகிறோம். கை வெட்டின பகுதி நம்ம வலது கை பக்கமும், முதுகு வெட்டினோம்ல பின்பக்கம் அது வந்து நம்மளுக்கு இடது கை பக்கமும் இப்படி வச்சுக்கிடணும். இந்த கரை பக்கம் நம்மக்கிட்ட இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு போடுறதுக்கு, நேர் பீஸ் போடுறதுக்கு. இப்போ நம்ம தோராயமாக ஒரு ஹைட் எடுக்க போகிறோம். இது அளவு ப்ளவுஸில் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மெயின் டாட் இருக்குல்ல, மெயின் டாட்டையும் பிடிச்சிட்டு ஒரு தோராயமாக கீழே கொஞ்சம் இடம் விட்டுட்டு மேலே ஓரளவு ஹைட்டு மார்க் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பின்பாகம் வெட்டி வச்சுருக்கிற சைஸ் இருக்குல்ல, பின்பாகம் வெட்டி வச்சு நம்ம வந்து உடம்பு மார்பு சுற்றலை வந்து நமக்கு கரெக்டாக அமையணும். அதுக்காக நம்ம பின்பாகத்தை வச்சு ஃபஸ்ட்டு வரைகிறோம். இந்த அளவு இருக்குல்ல, இந்த அளவு வச்சு வரையணும். இப்போ நம்ம கழுத்தளவு வந்து நமக்கு 2.5 தானே, அந்த 2.5 லைட்டாக நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். 2.5 மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம இந்த இப்போ வச்சோன்னே நம்ம நோண்டு இருக்கா, இந்த நோண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம 2.5 மார்க் பண்ணி நம்ம கழுத்து வந்து 2.5 தான் கொடுப்போம். இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக நம்ம வரையும். இது வந்து நேர் வரைக்கும் கொஞ்சம் வரைஞ்சால் போதும் கழுத்தில் வந்து. அதுக்கப்புறம் ஷோல்டர் அப்படியே அக்கு என்னவோ இப்படி வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் இந்த அளவு அப்படி வரைஞ்சி பேக்கை அப்படி நம்ம வரைஞ்சிட்டோம். கழுத்து மட்டும் கொஞ்சம் பாதி மட்டும்தான் வரையணும். இப்போ பின்பாகம் வரைஞ்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம உடம்பு சுற்றலை வந்து கரெக்டாக அந்த பின்னாடி எவ்வளோ இருக்கோ, பின்பாகத்தில் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி முன்பாகத்துக்கு நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம். இப்போது நம்ம ப்ளவுஸ் முன்பாகத்துக்கு கழுத்து எடுக்க போகிறோம். கழுத்து எடுக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸில் இந்த ஹூக் பக்கம். ஸோ நம்மளுக்கு ஹூக் வந்து நம்மளுக்கு இதில் இடது கை பக்கம் இருக்குது, சில இடத்துல வலது பக்கம் இருக்கும். நம்ம ஹூக் எங்கே இருக்கோ அந்த கழுத்தை தான் நம்ம வந்து முன்கழுத்து வரைகிறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஹூக் வந்து இதில் இடது பக்கம் இருக்குது. முன்கழுத்து வரைகிறதுக்கு இதில் வந்து நம்ம ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் எடுக்கிறோம். இது 1/4 இன்ச்சு கழுத்தளவு, இது 1/2 இன்ச்சு ஷோல்டர் அளவு. ஸோ இந்த மிட் பாயிண்ட்டு இது ரெடி அளவு. இந்த அளவு வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு போடுவோம். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டு இதில் நம்ம அளவு ப்ளவுஸில் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்த எடுக்கிறோம். இந்த இடத்த இதில் வச்சு ஸோ வளைவு வந்துட்டா. இப்போ நம்ம இது வந்து முன்கழுத்து உயரம் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான அளவு 1/4 இன்ச்சு தையலுக்கு மேலே அளவு. இது முன்கழுத்து உயரம். அது போக அதுக்கப்புறம் இந்த அளவு இருக்குல்ல, இதில் இந்த பட்டி, இது வந்து பட்டின்னு சொல்லுவோம். இந்த பட்டியும் இந்த முன்பாகமும் முன்பாட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு தையல் அளவு இருக்குது.
அதில் கரெக்டாக போட்டுட்டு இந்த அளவுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு தையலுக்கு 1.25 இன்ச்சு எதுக்குன்னா இந்த பட்டியையும் முன்பாகத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையல், இதில் ஒரு டாட்டு பிடிச்சிருப்போம், இந்த டாட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து ஒரு 1.25 இன்ச்சு தையலுக்கு. ஸோ இந்த 1.25 இன்ச்சு அளவு. அதுக்கப்புறம் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்குள் டு இந்த பட்டி அளவு, அக்குள் டு பட்டி அளவு, இந்த அளவை இங்கே வச்சு எடுப்போம். இதுலேருந்து இந்த அளவு, இதிலேருந்து கரெக்டான அளவு எடுத்துருக்கேன். இதில் 1 இன்ச்சு தையலுக்கு பட்டியும் முன்பாகவும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு 1/2 இன்ச்சும் கையும் முன்பாகமும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச்சு அளவு நம்ம இதில் தையலுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த அளவெல்லாம் போட்டாச்சு. நெக்கும் வரைஞ்சி விட்டுரும். நெக்கு நம்ம 2 அளவு, ஃப்ரண்ட் நெக் எப்போவும் எந்த அளவுக்காக இருக்கும் பொதுவாக எல்லாருக்குமே? எந்த அளவுனா நீளம் முன்பாகம் உயரம் எடுக்க போகிறோம். முன்பாகம் உயரம் எடுக்கிறதுக்கு இப்போது நம்ம இதில் ஒரு 2 அளவு மார்க் பண்ண போகிறோம். 2 அளவு மார்க் பண்ணுறோம். உங்களுக்கு குழப்பம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கன்னா அடுத்த பேசலாம். இப்போ நம்ம கழுத்தளவு 2.5 கூட ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி 2.25, கழுத்தளவு கூட ஒரு 1/4 இன்ச்சு, கழுத்தளவு என்னவோ அது கூட 1/4 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த அளவு ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் பீஸுன்றதுனால இந்த இடத்துல 2.5, கிராஸ் பீஸுன்றதுனால 2.5, அதாவது கழுத்தளவு ப்ளஸ் 1/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச்சு போடுறோம். அளவு ப்ளவுஸ் நேர் பீஸ்னால் 1.5 இன்ச்சு போடணும். இதில் இது வந்து நம்ம நேர் போடுறோம், கிராஸ் போடுறோம், அது வந்து இந்த மெஷர்மெண்ட் கிடையாது. அளவு ப்ளவுஸ் என்னவோ அதுதான் இது. இப்போ இதில் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கிராஸுன்றதுனால 2.5 போட்டிருக்கோம். இதே இது அளவு ப்ளவுஸ் நேர் பீஸ் அப்படின்னா 1.5 தான் போடுவோம். என்ன இப்போ இந்த அளவு போட்டாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸில் வலது பக்கம்